Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு நெவிகேஷன்ஸ் பார் வித் அனிமேஷன்ஸோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட நெவிகேஷன்ஸ் பாரை ஹோவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னு சொல்லியிருந்தா ஸோ நீங்கள் இந்த கோடிங்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நான் என்ன செய்கிறேன், index.htmlன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து நமக்கு தேவையான CSS ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் layout.cssன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு தேவையான கோடிங்ஸை வந்துட்டு நான் எழுதிக்கிறேன். முதலாவதாக எனக்கு தேவையான HTML டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் என்ன செய்துக்கிறேன் கொடுத்துக்கிறேன். ஸோ HTML, ஸோ அதுக்கப்புறம் இந்த மெட்டா டேட்டாஸ் எல்லாம் இருக்கலாம், பட் நான் என்ன செய்கிறேன் அது அழிச்சு விடுறேன். மேபி ஆஸ் அ பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்ன ரீசன்ஸுக்கான அந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, அதெல்லாம் முக்கியமானு சொல்லி. அதெல்லாம் இப்போ நம்ம எழுதுகிற கோடிங்குக்கு அது தேவையில்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, நெவிகேஷன்னு சொல்லி டைட்டில் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இதுதான் இந்த ஃபைல். நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு நெவிகேஷனுங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான நெவிகேஷன்ஸுக்குரிய கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். div.navigation கண்டெய்னர் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ஆட் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெட் மார்க் கொடுத்துட்டு ஹோம், அடுத்தது ப்ராஜெக்ட், அடுத்தது வந்துட்டு டீம், ஸோ அடுத்தது வந்துட்டு பேமெண்ட், அடுத்தது வந்துட்டு எரர்ஸ். சும்மா ஒரு டம்மியாக இந்த மாதிரியான நெவிகேஷன்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் செய்யப்படுறது. அடுத்தது வந்துட்டு நம்மளோட CSSஐ லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணிக்கிறோம், கண்ட்ரோலில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு layout.cssஐ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நான் கோடிங்ஸ் வந்துட்டு எழுத போகிறேன்னு பாருங்கள். ஸ்டார் மார்க், பேடிங்ஸ் 0 pixels, ஸோ எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகக்கூடிய மாதிரியான கோடிங்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். அதே மாதிரி மார்ஜின் 0 pixel, பாக்ஸ் சைஸிங், border பாக்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் அந்த யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு எனக்கு இந்த கண்டென்ட் வந்துக்கிட்டு சென்டரில் வரணும். ஸோ நான் பாடியை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், பிகினிங்கில் border 1 pixel solid blackன்னு சொல்லி என் பாடியை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாடியோட ஹைட் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பாடி தான் நீங்கள் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், இதை ஹைட்டை 100%, அதாவது இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காக வேண்டி ஹைட்டை வந்துட்டு 100 விர்ச்சுவல் ஹைட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 100க்கு மாறிட்டுது, அதாவது எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸையும் அதை எடுத்துகிட்டு எனக்கு இப்போ border தேவையில்லை, ரிமூவ் பண்ணி விட்டேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு justify content center, align item center ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். பாருங்கள், எனக்கு சென்டர்லே இந்த டிசைன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த யூஐக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். B4, அதே மாதிரி DB, அடுத்தது F5ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர்ஸ் தான் எனக்கு பேக்ரவுண்டுக்கு தேவை. ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இந்த நெவிகேஷன்ஸ் கண்டெய்னருக்குரிய ஸ்டைல்ஸ் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். நான் அந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு border வச்சு செக் பண்ணி பார்க்கேன். border 1 pixel solid black, ஸோ black கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஹைட் வந்துட்டு 50 pixels கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர். அதே மாதிரி நான் என்ன செய்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா border ரேடியஸும் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, border ரேடியஸ் நான் ஒரு 50 pixels கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன், ஒயிட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரும் ஒயிட் கொடுத்தாச்சு. ஸோ ஓவர்ஃப்ளோ இதை தாண்டி போகிறது வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முதல் நான் என்ன செய்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ ஒரு 2 pixel வந்துட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு நான் இப்போ பார்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், நான் இப்போ இதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்குள்ளே இருக்கிறாக்கள் எல்லாரையும் வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது நெவிகேஷன்ஸ் கண்டெய்னருக்கு இருக்கிற ஆங்கர் டேக் எல்லாருக்குரிய ஸ்டைல் தான் இப்போ நம்ம எழுத போகிறது. ஸோ A டேக் கொடுத்துட்டு இங்கே இவங்க எல்லோரும் டிஸ்பிளே
inline block கொடுத்து விட்டேன். அதே மாதிரி மார்ஜின் ரைட் வந்துட்டு 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஆக்களுக்கு இடையிலையும் 30 பிக்சல்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் தேவையில்லை, அதனால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வித் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆக்களுக்கும் 80 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். 80 பிக்சல்ஸ் நம்ம border வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். border 1 pixel solid black and கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துக்கிட்டு ஹைட் வந்துக்கிட்டு 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இவங்க எல்லாரையும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். justify content center, align item center பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். அடுத்தது border radius கொடுத்துக்கிறேன். border radius வந்துட்டு அதே 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அதே அளவுக்குரிய டிசைன்ஸ் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அடுத்தது font size ஒரு 14 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ font size நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கலர், அதாவது இந்த இதில் கலர்ஸ் ஃபோன்ற கலர் வந்துக்கிட்டு ஸோ RGB கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 63ன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருந்த அதே கலர்ஸ் வந்துட்டு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது font weight, இதை கொஞ்சம் போல்ட் ஆக்கணும். font weight போல்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்துட்டு இவங்கள Z இண்டெக்ஸ், ஏன் Z இண்டெக்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் அந்த டைம் வரும்போது நான் அதுக்குரியதை சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்துட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக எல்லா கோடிங்ஸும் வந்துட்டு நான் செய்துட்டேன். ஸோ இப்போது எனக்கு இங்கால சைட் வந்துட்டு எனக்கு இந்த ஸ்பேஸ் வேணும், இங்கால கொடுத்த அதே அளவுக்கு ஸ்பேஸ் எனக்கு இங்கே வேணும். சரியா? ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் வந்து இவர ஃபர்ஸ்ட் சில்ட்ரன், அதாவது A டேக்கில் ஃபர்ஸ்ட் சில்ட்ரனுக்கு மார்ஜின் லெஃப்ட், மற்றதுக்கு ரைட் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு 50 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் லெஃப்ட் சைடும் எனக்கு அந்த அளவுக்குரிய ஸ்பேசஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ மார்ஜின் ரைட் இங்கே 50 பிக்சல்ஸ் கொடுக்கேன். ஓகே. ஸோ 30 பிக்சல்ஸே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ பாருங்கள், ரெண்டு சைடுமே எனக்கு தேவையான அளவுக்குரிய ஸ்பேசஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு. அப்போ இந்த நெவிகேஷன்ஸை பாருங்கள். இப்போ எனக்கு இந்த போர்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நான் என்ன செய்கிறேன், போர்டர்ஸை ரிமூவ் பண்ணி விட்டேன். பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களாடா, இப்போ ஹோவர் பண்ணுறதுக்கு ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒரு அனிமேஷன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, ஒவ்வொரு A டேக்குக்கும் அந்த ஹோவர் ஆகிற ஸ்டைலை வந்துட்டு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பிஃபோர் கொண்டு வரேன், நீங்கள் இல்லாட்டி ஆஃப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு கண்டென்ட் வந்துக்கிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது டிஸ்பிளே பிளாக் கொடுத்து விட்டேன். ஸோ இப்போ border 1 pixel solid black. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன செய்ய போகிறேன், சேம் ஹைட் வித் கொடுத்துக்கிறேன். ஸோ வித் வந்துட்டு 80 பிக்சல்ஸ். அதே மாதிரி ஹைட் வந்துக்கிட்டு 35 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். border radius வந்துக்கிட்டு சேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்த அதே 50 பிக்சல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வித் 80 பிக்சல்ஸ், அதே மாதிரி ஹைட் வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ இவரை வந்துட்டு என்ன ஆக்க போகிறேன்னா, பொசிஷன் அப்சல்யூட் பண்ண போகிறேன். அதால் நம்ம இந்த பேரண்ட்டை வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருந்தோம் நாம. சரிங்களா? பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்ததுக்கான காரணம் அப்சல்யூட் ஆகும்போது அதுக்குள்ளேயே கண்டெயின் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இப்படி கொடுத்துருந்தோம். ஸோ இவருக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஸோ கொடுத்துட்டு 27 நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண கலர்ஸே செலக்ட் பண்ணிக்கிறேன். A3F and 5. சரிங்களா? ஸோ கலர்ஸை கொடுத்துட்டேன். இப்போ இவர் கீழே போகணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்டா, Z இண்டெக்ஸ்
-1 கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ ரொம்ப -1 கொடுத்தா ரொம்பவே கீழே போயிடுச்சு. நான் இங்கே என்ன செய்கிறேன், இதை வந்துட்டு ஒரு 1 கொடுக்கேன். இவங்களை வந்துட்டு z இண்டெக்ஸ் வந்துட்டு 2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ -1 background color சரி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் வந்துட்டு -1 கொடுத்து இப்போ பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களான்னு சொன்னால், இவர கலர்ஸ் வந்துட்டு ஹோவர் ஆகும்போது ஒரு கலர் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். பட் அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் போர்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யணும்னா, டாப்பில் இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும். சரிங்களா? ஸோ நான் டாப்பில் இருந்து கீழே எனக்கு ஒரு 45 பிக்சல்ஸ் கீழே இறங்கி இருக்கணும். இங்கே கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா? அதோட இவங்க அதாவது இந்த அனிமேஷன்ஸ் வரும்போது ட்ரான்சிஷன் வரும்போது ட்ரான்சிஷன்ஸ் 0.4 செகண்ட்ஸுக்கு வந்துட்டு ஈஸி மெத்தடில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவரை நாம் ஹைட் பண்ணிக்குவோம், ஓவர்ஃப்ளோ ஹைட் பண்ணிக்குவோம். ஓகே. ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஹைட் கொடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ இவருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே கொடுக்கணும் நம்மளோட கண்டெய்னருக்கு. ஓகே ஃபைன். கொடுத்ததும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நான் அனிமேஷன் செட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஆங்கர் டேகை, அதாவது இந்த கண்டெய்னரில் இருக்கிற ஆங்கர் டேக்கை நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்துட்டு ஒயிட்டாக மாறணும். சரியா? அடுத்தது இந்த ட்ரான்சிஷன்ஸ் 1 செகண்ட்ஸில் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஹோவர் பண்ணிக்கிட்டால் பாருங்கள் இந்த கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஹோவர் பண்ணிக்கிட்டவா, அதே அனிமேஷன்ஸுக்கு மேலே ஹோவர் பண்ணக்க பிஃபோருக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்த கோடை வந்துட்டு டாப் வந்துட்டு 0 பிக்சல்ஸ் மாற்றி விடுவோம். இப்போ பாருங்கள், ஹோவர் பண்ணுறேன், எனக்குரிய அனிமேஷன்ஸ் வந்துட்டு அங்கேவே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம என்ன செய்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அனிமேஷன்ஸை வந்துட்டு நம்ம செய்து பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இதோட ஈஸியான ஒரு வே உண்டு வந்துட்டு இந்த மாதிரி அனிமேஷன்ஸை செய்கிறதுக்குரியது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே வந்துட்டு இதை நீங்கள் செய்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிசைனோடு சந்திக்கலாம்.